அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். சந்திர கிரகணம் 2026 3/3/2026 மாசி மாத செவ்வாய்க்கிழமை நாளில். இந்த நாளில் கிரகணம் முடிஞ்ச உடனே எல்லாருமே குளிக்கிறது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி குளிக்கும் போது இந்த ஒரு பொருளை ஒரு துளி எடுத்து உங்கள் உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் உச்சந்தலையிலும் தடவிக்கோங்க. தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலை உள்ளவங்க நீங்கள் சிறிதளவு தர்பை கலந்த தண்ணீரை தலையில் தெளிச்சிட்டு உடலுக்கு குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்கக்கூடியவங்க தலையில் ஒரு துளி அளவுக்கு, ரொம்ப தேய்க்க வேண்டாம், ஒரு துளி அளவுக்கு உச்சந்தலை, உள்ளங்கைகள், 2 உள்ளங்கைகள் 2 உள்ளங்கால்களில் தேய்த்துட்டு நீங்கள் குளித்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் தன ஆகர்ஷண விஷயம் உண்டாகும். அதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும், பணம் சேரும், தங்கம் சேரும், அடமான வைத்த நகையை மீட்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், தரித்திரம் நீங்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பொருளை நான் மறுபடி சொல்றேங்க. தலைக்கு குளிக்க முடிந்தவர்கள் ஒரு துளி தான் தலையில் தேய்க்கணும். நீங்கள் ரொம்பலாம் தேய்ச்சிக்க கூடாது. அது மாதிரி உள்ளங்கையிலையும் சரி உள்ளங்காலையும் சரி. அப்போ நீங்கள் 3-4 சொட்டு எடுத்தாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், வீட்டில் இல்லைன்னா கடையில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, தயிரை இந்த சந்திர கிரகணம் முடிந்த உடனே நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அப்படி குளிக்கும்போது முதல்ல என்ன செய்யணும்னா, உங்கள் வலது உள்ளங்கையில் ஊற்றி அந்த தயிரை பார்த்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதை இடது கைக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு வலது கையோட மோதிர விரலால் அந்த தயிரை தொட்டு உங்களுடைய உச்சந்தலையில் ஒரு துளி வச்சுட்டு அதன் பிறகு வலது கையோட அதே மோத விரலை தொட்டு வலது உள்ளங்காலில் வைங்க. அடுத்தது இடது உள்ளங்காலில் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய தயிரை 2 கைகள்லையும் நல்லா நீங்கள் ஒன்று போல தேய்ச்சிட்டு அதன் பிறகு குளிங்க. தயிர் இதுக்கு அடுத்தது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்ன முறைப்படி பஞ்சகவியத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். 16 செல்வங்களும் தேடி வருவதற்கான யோகம் உண்டாகும். நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்படாது. தீய செய்வினை பாதிப்புகள் தோஷங்கள் நீங்கும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.